ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா ஜனவரியோட 6 and 7 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னே இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல். பொருள்: நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். ஹெட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட், Cabinet approves Ayodhya Airport as an international airport and naming it as Mahendragiri Valmiki International Airport. Second, achievements of ISRO. Third, selection of XX for the Republic Day Parade. Fourth, Union Home Minister and Minister of Corporation Sri Amit Shah will chair the National PACS Mega Conclave on PACS Pradhan Mantri Bharatiya Jan Aushadhi Kendra. Fifth, Swamitva Scheme. Sixth, Cabinet approves Arking Scheme Prithvi Vigyan of the Ministry of the Earth Science. Seventh, Chennai is the best city for human in India. Eighth, box content economy. First headline. Maharishi Valmiki International Airport. மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சுற்றிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கிற விமானத்துக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியில் இருக்கிற விமானத்துக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அப்படின்னா பிரதமர் மோடி கடந்த டிசம்பர் 30 ஜனவரி 23 ஸ்டார்ட் பண்ணி வச்சது. இதுக்கு ஏன் இவரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ராமாயணமான இதிகாசத்தை ஈற்றதுனால அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் இந்த விமான நிலையத்திற்கு பெயர் வச்சுருக்காங்க. என்ன பெயர் அப்படின்னா மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம். இலக்கை அடைந்தது ஆதித்யா விண்கலம். ஆதித்யா எதுக்கு அப்படின்னா சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டதாக ஆதித்யா. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் 2 லான்ச் பண்ணாங்க. எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணாங்க. என்ன ராக்கெட் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSLV C-57 மூலிமா லான்ச் பண்ணாங்க. இது பூமியிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த விண்கலம் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே இருக்கிற புள்ளி தான் நம்ம லெக்ரான்ஜன் புள்ளி 1ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எடை எவ்வளோ அப்படின்னா 1475 கிலோ எடை கொண்டது. இப்போ இதன் மூலம் சூரியனை நிறைய நாடுகள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. அதன் மூலமா அதன் வரிசையில் அமெரிக்கா, ஜெர்மனி, ஐரோப்பிய கூட்டமைப்பு அடுத்தபடியாக நம்ம தான் இருக்கும். அதில் ஆசியாவிலே முதல் நாடாக இருக்குது இந்தியா. அடுத்தது விண்வெளியில் மின் உற்பத்தி இஸ்ரோ சாதனை. நியூ இயர் அன்னைக்கு என்ன எக்ஸ்போசாட் செயற்கைக்குள்ள லான்ச் பண்ணாங்க. இது எந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா PSLV C-58 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்க. இது என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னா 180 வாட்ஸ் அளவுக்கு மின்னாற்றல் உற்பத்தி செய்ய சோதனை பண்ணியிருக்கு. இது நம்ம மெயின்ஸ் பட்டியல் நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்தி. குடியரசு தினம் வரப்போகிற குடியரசு தின விழாவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடுடைய அலங்கார ஊர்தி தேர்வாக இருக்குது. அது என்ன கான்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோழ மன்னரக்கால குடைவோலை முறை இருக்குல்ல, அதில் என்ன முறைன்னா உத்திரமேறு கல்வெட்டு இருக்க தொடர்புடைய குறிப்புகளை அந்த ஊர்தி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த ஊர்தி செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வாமித்வா திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 24, 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா கிராமப்புற எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிராமப்புற சமூகங்களின் மேம்பாட்டிற்கு கணிசமான பங்களிப்பு தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது பிருத்திவி திட்டம் முக்கிய நோக்கங்கள். இது மெயின்ஸ் படிவில் பார்த்துருக்காங்க. இது மெயின்ஸ் படிக்கிற போது நம்ம தேவை பார்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா பேரிடர் காலங்களில் பேரிடர் வராமல் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இந்த திட்டம் பிருத்திவி திட்டம். அடுத்தது இந்தியாவிலே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் சென்னை, திருச்சி. 2023 ஆண்டில் என்னென்னா தனியார் நிறுவனம் என்ன அப்படின்னா அவதார் குழு அந்த சார்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அது என்ன ஆய்வு அப்படின்னா பெண்களுக்கான சிறந்த நகரம் எதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அது எப்படி 2ஆக பிரித்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரமும் 10 லட்சத்திற்கு குறைவான நகரங்கள் கொண்ட பிரிவான்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பண்ணியிருக்காங்க. அதில் 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களை பிரிவில் சென்னை ஃபஸ்ட்டும் 10 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற நகரங்களில் திருச்சி ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அடுத்தது பாக்ஸ் கண்டென்ட் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம்.
ரயில்வேயில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பெங்களூரில். அதுக்கப்புறம் ஏர் இந்தியாவும் இந்திய ஏர்லைனும் வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா August 27, 2007. அடுத்தது வந்து தேசிய துறைமுக வாரியம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னா 1950 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது ஒரு இருக்கிற கம்பெனிஸ் வந்து யார் உதவி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரூர்கேலா வந்து எங்கன்னா ஒரிஷாவில். யார் உதவி பண்ணாங்கன்னா ஜெர்மன் அரசு. பில்லாய் வந்து மத்திய பிரதேசம் ரஷ்ய அரசு. துர்காப்பூர் வந்து மேற்கு வங்காளம் இங்கிலாந்து அரசு. பொக்கோரா வந்து ஜார்க்கண்ட் ரஷ்ய அரசு. பர்னாப்பூர் வந்து மேற்கு வங்காளம் தனியார் துறையிலிருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் ஆந்திரா ரஷ்ய அரசு. பெர்னாப்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்டது. சேலம் தமிழ்நாடு இந்திய அரசு. வெளிநாட்டு உதவி வந்து எதுவுமே அதில் இல்லை. விஜயநகர் வந்து கர்நாடகா இந்திய அரசு. பத்ராவதி கர்நாடகா. இது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வர இரும்பு எஃகு நிறுவனம். மத்திய அரசுக்கு சொந்தமானது இந்த நிறுவனம். தேசியமயமாதல் பேங்க் வந்து 50 கோடிக்கு மேலே வைப்பு தொகை வச்ச பேங்க் வந்து 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டாங்க. அது எப்போ அப்படின்னா ஜூலை 19, 1969. அதேமாதிரி 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட பேங்க்கு வந்து 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டாங்க. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 15, 1980. அடுத்தது வறுமை ஒழிப்பு திட்டங்கள். திட்டங்கள் என்ன, தொடங்கப்பட்ட ஆண்டு பார்க்கலாம். 20 அம்ச திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் MG நரேகா வந்து 2006. பிரதான் மந்திரி ஹர்தர்ஷ் கிராம் சதக் யோஜனா எப்போனா 2010. அடுத்தது பாரத் நிர்மன் யோஜனா வந்து 2005. இந்திர ஆவாஸ் யோஜனா 1985, 1986. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. எஸ்டர்டே கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின், பிரிக்ஸ் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2009. செகண்ட் கொஷின், 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. தேர்ட் கொஷின், வேர்ல்டு பிரெய்லி டே எப்போனா ஜனவரி 4. ஃபோர்த் கொஷின், பிராணா என்ற செயல்முறை எந்த வகுப்பு முதல் எந்த வகுப்பு வரை செயல்படுத்துகிறது? 9வது முதல் 12 வரை. டுடே கொஷின், மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது? செகண்ட் கொஷின், ஸ்வாமித்வா திட்டம் எப்போது? தேர்ட் கொஷின், 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் எப்போது? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.